ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு குணமாக்கும் வரங்கள். 1 கொரிந்தியர் 12:28 சொல்லுகிறது, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தாமே வியாதியஸ்தர்களை குணமாக்கினதுடன் சீஷர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10:1, அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் சுகமளிக்கிற வல்லமையும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அது சீஷர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தமானதாகும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு, அதில் முக்கியமானதாக வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். மார்க் 16:18. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மீண்டும் கவனித்து பாருங்கள். அவர் அன்போடு கட்டளை கொடுத்து சொல்கிறார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். மத்தேயு 10:8. ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய குணமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கும் போது கர்த்தர் உங்களுடைய கரங்களை சுகமளிக்கிற கரங்களாக, ஆசீர்வதிக்கிற கரங்களாக நிச்சயமாகவே மாற்றுவார். இயேசுவின் சீஷனாகிய பேதுரு ஒரு பிறவி சப்பானி ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். உடனே அவனது கையை பிடித்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6-7. இயேசுவின் மேல் அன்பு வைத்த இன்னொருவர் பெயர் ஸ்தேவான். அவரை குறித்து வேதம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று கூறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6:8. இன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலனோ, பவுலோ, ஸ்தேவானோ, பிலிப்புவோ நம்முடைய மத்தியில் இல்லை. ஆனால் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். 9 ஆவியின் வரங்களிலே ஒரு ஆவியின் வரமாகிய சுகமளிக்கும் வரத்தை தந்தருள்வார். அந்த வரத்தின் மூலமாக சத்துருவின் நுகத்தடிகளை முறித்து வியாதியை குணமாக்கும் வல்லமை உள்ளவர்களாய் விளங்குவோமாக. தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். மாதத்தில் ஒரு நாளையாகிலும் ஒதுக்கி உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் வரங்களையும் வல்லமைகளையும் கேளுங்கள். ஜெப கூடுகையிலும் சபை ஐக்கியத்திலும் கலந்து கொண்டு உங்களிலே பற்றி எரிகிற பரிசுத்தாவின் வல்லமையை அனல் மூட்டி தொடர்ந்து பிரகாசிக்கும்படி ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் சுகமளிக்கிற ஊழியத்தில் உங்களை வல்லமையாய் வழிநடத்தி செல்வார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன்.
இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 13, 14 மற்றும் 15 அதிகாரங்கள். மாலை லூக்கா 1 அதிகாரம் 57 80 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் ஜெபித்து சுகமளிக்கிற வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.